மேச ராசிக்கு குரு பயிற்சி வந்து என்னென்னா வீடு வாகனம் வாங்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி வந்து 2ஆம் வீட்டில் வந்து அந்த குரு இருக்கிறது. அதே போல் அது வந்து 7ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்குள்ளதாக இருக்கிறது. 2ஆம் வீட்டில் இருக்குன்னா இவங்களுக்கு வருமான விஷயங்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து 5, 11, 8ஆக இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 5, 11, 8ஆக இருப்பதனால இவங்களுக்கு வந்து என்னென்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். தாயால் லாபம் உருவாகும். அதே சமயம் தொழில் சார்ந்த விஷயத்தில். துலா ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீடாகவும் 6ஆம் வீடாகவும் அப்புறம் வந்து அந்த குரு நிற்கிற வீடு வந்து இவங்களுக்கு வந்து 10ஆம் வீடாகவும் இருக்கிறதான இவங்களுக்கு வேலை சார்ந்த விஷயத்தில் வணக்கம். ஒரு பதிவிலையுமே நல்ல தகவல் கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ அடுத்து எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு விஷயம் அப்படின்றது குரு பயிற்சி. சனி பயிற்சி நடக்குது. சனி பயிற்சியில் பயங்கரமான அடி விழுந்துருச்சுங்க. குரு பயிற்சி எப்போ தான் வரும், வந்துச்சுன்னா நல்லா இருக்குமா நல்லா இருக்காது அப்படின்னு எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம். ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மேஷ ராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றது மேஷ ராசிக்கு எப்படி மேம் இருக்குது? மேச ராசிக்கு குரு பயிற்சி வந்து என்னென்னா வீடு வாகனம் வாங்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் விரைய செலவுகள் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். அதே சமயம் அவங்களுக்கு 9, 12க்குள்ள வீடு வந்து 4ஆம் வீட்டில் இருப்பதினால் ஒரு ஆன்மீக பயணம் அந்த மாதிரிலாம் போவாங்க அப்படிங்கலாம். அதே மாதிரி மருத்துவ செலவுகள் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நல்ல வெளிநாட்டு பயணத்தை ஏற்படுத்திங்கன்னா அங்கே கூட போயிட்டு வரலாம் அப்படிங்கிறது இருக்குது. அதே சமயம் வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா தன் தாயை வந்து ரொம்ப பேணுதல், தாய்மொழிக்காக ஏதாவது செய்தல் அந்த மாதிரி செய்வாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பொதுவாக இவங்க வந்து இந்த அலோபதி மருந்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த சமயத்தில், இந்த குரு பயிற்சி சமயத்தில் சித்த மருத்துவத்தை நாடுவதல் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ரிஷபராசிக்கு எப்படி இருக்கு? ரிஷப ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி வந்து 3ஆம் வீட்டில் குரு இருப்பதினாலும் இது 8க்கும் 11க்கும் உரியவனாக இருக்கிறதுனால இவங்க வந்து 3, 11 வந்து வேலை செய்து 8க்குள்ளதும் இவங்களுக்கு இருக்கிறதுனால இவங்களுக்கு முயற்சிகள் ஒவ்வொரு முயற்சி பண்ணுவது சக்ஸஸாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா திருமண வைபவங்களுக்கு முயற்சிகள் செய்தாங்கன்னா அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கலாம். பிஸ்னஸ் பண்ணுவது இவங்களுக்கு நல்ல லாபகரமாக இருக்கும். ஏதோ ஒரு புதிய முயற்சி செஞ்சாங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி உடன் பிறந்தவர்கள் அவங்களெலாம் இவங்களுக்கு நல்ல நன்மை தரக்கூடியதாக இருக்கும். நட்பு வட்டத்தில் ஒரு பெண் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலானவங்களாக தோற்றம் கொடுப்பாங்க. ஒரு பெண்ணினால் இவங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். ஆண் பெண் 2 பேருக்குமே இது வந்து பொருந்தும். பெண்ணால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு முயற்சியில் வெற்றி தரக்கூடிய விஷயமாக மாறும். மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு? மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி வந்து 2ஆம் வீட்டில் வந்து அந்த குரு இருக்கிறது. அதே போல் அது வந்து 7ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்குள்ளதாக இருக்கிறது. இப்போ 2ஆம் வீட்டுக்குள்ள அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் வீட்டில் இருக்குன்னா இவங்களுக்கு வருமான விஷயங்கள் நன்றாக அமையும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இவங்க சொல்ல வந்து எல்லோரும் கேட்கக்கூடியதாக இருக்கும். வீட்டில் முக்கியமாக எல்லோரும் குடும்பத்துடன் வந்து ஒரு பயணங்கள், சுற்றுலா பயணங்கள் சொல்வதாக இருக்கும். அதே போல் குழந்தைங்க விஷயத்தில் ஒரு நன்மை தரக்கூடிய விஷயங்கள் இருக்கும். வீட்டில் புதிய வரவாக குழந்தை பிறப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு கௌரவமான இடமாக இருக்கும். வேலைகளில் ஒரு நல்ல கௌரவம் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறந்த குரு பேச்சு மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா 10, 7, 2ங்கிறது சிறந்த பாவங்களுக்குள்ளது. அதனால் இவங்களுக்கு வந்து இந்த ராசி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கடகராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கு? கடகராசி நண்பர்களுக்கு தன் சொந்த வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் தாய் வந்து குரு தன் சொந்த வீட்டில் உச்ச ராசியாக உச்ச கிரகமாக இருக்குது. அதனால் தாய் அணைப்பு, அதாவது ரொம்ப இறக்க குணம் ஜாஸ்தி ஆகிட்டு இவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து தொண்டாற்றுதல், இறைவனுக்கு தொண்டாற்றுதல் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உணவு தானம் பண்ணுவதில் சிறந்தவர்களாக இருப்பாங்க. அதே போல் நான் நன்மை செய்கிறேன் தட்டு தன்னையே வந்து தன்னை கவனிக்காமல் மற்றவங்களுடைய எதிரில் மட்டும்தான் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். சோசியல் ஒர்க்கில் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து மட்டும் இல்லாமல் தாய்மை பெருக்க அதிகமாக பெருக்கிடும் போது ஈஸியாக
தன்னை வந்து இழக்கக்கூடிய இதாக ஏமாறக்கூடிய காலகட்டமாகவும் மாறும். அதனால் அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே சமயம் பார்த்திங்கன்னா தாயை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக உருவாக்குவாங்க. அப்புறம் மொழி சிந்தனைகள், மொழி பற்று அதிகமாக இருக்கும். இதுக்கெலாம் நான் போராடலாமா அப்படிங்கலாம் தாட்லாம் உருவாகும். அந்த இதெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் அந்த இறக்க சுவாத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். 6ஆம் பாவமாகவும் 9ஆம் பாவமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் எதிரிகள் தொல்லை. அதாவது கோயிலுக்கு போவாங்க, கோயிலில் வந்து நிறைய உடல் உழைப்புகள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே சமயம் அவ்வளோ உடல் உழைப்பு செய்யும்போது வீட்டை கவனிக்க முடியாத தன்மையாக மாறும். அது ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இவங்களுக்கு. ஆனால் கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இறக்கத்தை குறைச்சிக்கிறது நல்லது. சிம்மராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குது? சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து 5, 11, 8 இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 5, 11, 8 இருப்பதுனால இவங்களுக்கு வந்து என்னென்னா 5, 11 அப்படிங்கிறதுனால குழந்தைகளால் நன்மையாக இருக்கும். காதல் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். திருமண வைபவங்களுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறது. முக்கியமான பொறுப்புகள் உங்கள் கையில் கொடுக்கறதுக்கு தயங்குற தன்மையாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதில் டிஸப்பாயின்மெண்ட் ஆவீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே சமயம் இவங்க வந்து நிறைய மருத்துவ செலவுகள், அவமானங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு சிறந்த அதாக இருக்கும். நிறைய பண விரயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். நிறைய விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்கு செலவு பண்ணுங்கள். சுப நிகழ்ச்சிக்கு செலவுகள் தான் அதிகமாகும். ஆனால் அதை பண்ணினீங்கன்னா தப்பிப்பீங்க. இல்லாட்டா நீங்கள் வந்து கடன் சார்ந்த விஷயங்கள் அந்த மாதிரி விஷயத்துக்கு சும்மா உங்களை நல்ல விஷயம் சொல்லிட்டு நிறைய டொனேட் பண்ண வைப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிடலாம். கன்னிராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குது? கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். தாயால் லாபம் உருவாகும். அதே சமயம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு 4, அப்புறம் 4, 11, அப்புறம் பார்த்திங்கன்னா 7ஆம் வீட்டுக்குள்ளதாக இருக்குது. அதனால் இவங்களுக்கு வந்து என்னென்னா தொழில் ஸ்தானத்தில் வளர்ச்சி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். தொழிலில் நல்ல லாபகரமான விஷயங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். பணம் சார்ந்த விஷயத்தை ரொம்ப தடுமாற்றமாக இருந்திருப்பாங்க. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ வந்து அது வந்து ரொம்ப சக்ஸஸான ஆண்டாக மாறக்கூடியதாக இருக்கும். ஆனால் கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி மிக சிறந்த ஆண்டாக இருக்கிறது. திருமண வைபவங்கள் இல்லாதவங்களுக்கு திருமண வைபவங்கள் நடக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து எதெல்லாம் ஆசைப்பட்டு தடையாக இருந்ததோ அதெல்லாம் நடக்கக்கூடியது ஆண்டாக இருக்கும். நிறைய கோயிலுக்கு செய்து அதனால் வரக்கூடிய நன்மைகள் இவங்களுக்கு பரிகாரம் பண்ணி சில பேருக்கு வராது. இவங்களுக்கு அதில் நன்மைகள் நிறைய கிடைக்கும். ஒரு வீடோ வாகனமோ அமைப்புகள் இவங்களுக்கு கூடி வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே. துலாம் ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கு? துலா ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீடாகவும் 6ஆம் வீடாகவும் அப்புறம் வந்து அந்த குரு நிற்கிற வீடு வந்து இவங்களுக்கு வந்து 10ஆம் வீடாகவும் இருக்கிறதான இவங்களுக்கு வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு தடுமாற்றமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வேலைக்கான முயற்சிகள் நிறைய பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ வேலை பார்த்தாலும் அதுக்குள்ளே ஒரு ரெகனைஸ் கிடைக்கலாங்கிற ஃபீல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவுகளில் கருத்து ஒற்றுமைகள் வந்து இருக்காது. அதனால் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிவுகளுக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் அதை கவனமாக இருக்கணும். அதேபோல் புதிய முயற்சிகள் செய்வதற்கு நிறைய தூண்டுதல்கள் ஏற்படும். ஆனால் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் செய்யும்போது கொஞ்சம் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நீங்கள் புதிய முயற்சி செய்வீங்க, செஞ்சு பாதியில் நிற்கும்போது கௌரவம் சார்ந்த விஷயத்தை தடையாக நின்று அது அப்படியே டவுன் ஆகும். அதனால் நீங்கள் வந்து புதிய முயற்சிகள் செய்யும்போது முதல்ல உங்களுக்கு கௌரவம் சார்ந்த விஷயத்துலேருந்து வெளியே வந்துட்டு அந்த முயற்சியை செஞ்சிங்கன்னா சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத எடுக்கலாம். நண்பர்கள், ஆன்மீக நண்பர்கள் நிறைய கிடைப்பாங்க. ஆன்மீக சிறு பக்கத்தில் இருக்கிற கோயில்களுக்குள்ள நிறைய போயிட்டு வந்து கொஞ்சம் மன திருப்தி அடையிறதுக்கான முயற்சிகள் நிறைய பண்ணுவீங்க. உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் கடன் சார்ந்த பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்குதலோ ஏதோ லக்ஸரி பொருளுக்கோ இல்லாட்ட நகை வாங்குவதற்கோ அந்த மாதிரி கடன்களை வாங்குவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய ஆண்டாக இருக்குது. அதெல்லாம் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்கினீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஓகே. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குது? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த ஆண்டு வந்து இவங்களுக்கு 2ஆம் வீடாக 5ஆம் வீடாக 9ஆம் வீடாக இருக்கிறது இந்த குரு பயிற்சி. அதனால் இவங்களுக்கு வந்து 2, 5 வந்து 9ல் இருப்பதனால் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அப்பாவனுடைய பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். தாய் தந்தையாருடைய முழுமையான சப்போர்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஆசைப்பட்டது எல்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் விருச்சிகத்துக்கு. அதே சமயம் இவங்களுக்கு குடும்பத்தினுடைய ஒற்றுமைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவங்க சொல்வாக்குத்தின்மை அதிகமாக மாறும். அதனால் இவங்க கொஞ்சம் நிறைய
இன்கம்குள்ள விஷயங்கள் கொஞ்சம் க்ரோத் ஆகும். அதாவது வேலை சார்ந்த விஷயத்தில் இன்கம் வர்றது, இல்லாட்டா எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் வர்றது, இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது. குழந்தை பேர் அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் தாயாக மாறுவது, தந்தையாக மாறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உருவாகக்கூடியது. அதனால் இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லாமே மகிழ்ச்சிகரமான ஆண்டாக இருப்பதனால் சிறந்த பலனை தரும். தனுசு ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கு? தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா அது 8ஆம் வீட்டில் வந்து குரு இருக்குது. 4 8 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 1 4 8 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் தவிப்பாங்க. பணம் ரீதியான விஷயத்தில் இவங்களுக்கு வந்து ஏன்னா 2ஆம் வீட்டில் குரு நீச்சம், அதனால் பணம் சார்ந்த விஷயத்தில் வந்து இவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். குடும்பம் ஒற்றுமையாக இருக்காமல் குடும்பத்தில் எது சொன்னாலும் இவங்க சொன்னதை ஃபுல்லாக நெகட்டிவாக எடுத்துகிட்டு பேசுகிறதும், இவங்க பேசுறது எல்லாமே குழப்பங்கள் வரக்கூடியதாக இருப்பதனால் இந்த வருடம் அவங்களுக்கு சரியான ஒரு நன்மை தரக்கூடாததாக இருக்கும். ஆனால் பேச்சில் கவனமாக இருக்கணும். நியாயமான பேச்சுகள் உங்கள் வாயிலிருந்து வராது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதேமாதிரி இன்கம் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதை வீடு வாகனங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை குறைங்க. ஏன்னா எது பண்ணாலும் அந்த சமயத்தில் உங்களுக்கு நெகட்டிவான ஒரு இதுதான். ஒன்று டாக்குமெண்ட் சரியில்லாமாங்க, இல்லாட்டி ராங்கான பர்சன்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு ஏமாறுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த சமயத்தில் நம்ம வந்து அதை பார்த்து செஞ்சோன்னா நம்மளுக்கு இதை தவிர்க்கலாம். இந்த ஒரு வருஷம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் சக்ஸஸ் பெறலாம். மகர ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குது? மகர ராசிக்காரர்களுக்கு வந்து 12க்கு இருக்குது, 3ல் இருக்குது, ப்ளஸ் 12 3 7. இவங்களுக்கு வந்து என்னென்னா கணவனால் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். திருமண வாய்ப்புகள் நல்லா இருக்கும். கணவன் தாய் போல் செயல்படுவாங்க. புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் செய்வாங்க, அதுவும் சக்ஸஸ் ஆகும். அதனால் நிறைய தூக்கம் இழப்பு ஏற்படும். இவங்களுக்கு தூக்கமின்மையாக இருக்கும். அதே மாதிரி நிறைய வந்து ஸ்ட்ரெஸ் அழுத்தத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய கணவன் சப்போர்ட் இல்லைன்னா, கணவனோ இல்லாட்டா மனைவியோ சப்போர்ட் இல்லைன்னா இவங்க இந்த ஆண்டே நகர்த்துவது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும். அதே போல் நல்ல உறவினர்கள், புதிய உறவுகள், நண்பர்கள் துவங்கக்கூடியதாக இருக்கும். அந்த நண்பர்கள் வட்டத்திலிருந்து அவங்க மீண்டு வருவது சிறப்பாக இருக்கும். நிறைய விரயம் பண்ணக்கூடியதாக இருக்கும். நிறைய இறை வழிபாடை தவிர்ப்பாங்க. இறை வழிபாடை தவிர்க்கிறது, இல்லாட்டா வெளியில் எங்கேயாச்சும் போகலாமான்ங்கிற சுற்றுலா பயணங்கள் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறதுனால மகர ராசிக்காரங்களுக்கு கணவனுடைய முழு ஒத்துழைப்புடன் இந்த ஆண்டு குரு பயிற்சி அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி. அடுத்து கும்பராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கு? கும்பராசி நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் வீடாக 11ஆம் வீடாக ப்ளஸ் 6ஆம் வீடாக இருக்குது. 6 2 11 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 6ஆம் வீடு வந்து என்னென்னா இவங்களுக்கு வந்து தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டியிருக்கும். வீட்டு கடன்கள் அடைய வேண்டியதாக இருக்கும். அதே போல் நிறைய வேலை சார்ந்த விஷயத்துக்காக நகர்தல் பண்ண வேண்டியிருக்கும். வேலைக்காக மூமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்புறம் வீட்டில் புதிய வரவுகள் உருவாகும். யாராச்சும் புதிய நண்பர்கள், புதிய உறவுகள், இது வரைக்கும் நம்ம பார்க்காத உறவு, அதாவது ரொம்ப காலம் கழித்து பார்த்த மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்து திடீர்னு நம்ம கண்ணுக்கு அகப்படுவார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் வந்து நல்ல நன்மதிப்புகள் உருவாகும். தந்தையால் லாபம் உருவாகக்கூடியதாக இருக்கும். தந்தை வழி நன்மை தரக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் கும்பராசிக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உறவுகள் அடிக்கடி வீட்டுக்கு வந்து போயிருக்கிறதுனால நிறைய பணப்புழக்கம் மட்டும் இல்லாமல் நிறைய புழக்கங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். நிறைய உணவுகள் பொங்கி எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே நடக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சிறந்த ஆண்டு தான் இந்த ஆண்டு அவங்களுக்கு. நிறைவா மீனராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குது? மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஆண்டு. ஏன்னா 5 10 அந்த மாதிரி குரு பயிற்சி இருக்குது. 1 5 10 இருக்குது. இவங்களுக்கு வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நல்லா போய்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு வேலையில் திடீர் தடுமாற்றம் வந்து மாற்றம் கொடுக்கும் அப்படிங்கிறான். இந்த தடுமாற்றம் வரும்போது இவங்களுக்கு கொஞ்சம் ஐயோ குரு பயிற்சி நல்லா இல்லையோ அப்படின்னு யோசிக்கக்குள்ள அவங்க வந்து உயர் பதவிகள் அதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்புறம் தன்னை வந்து பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டியில் வந்து வச்சுக்குவாங்க. தான் சொல்வதை எல்லோரும் கேளுங்க. ஏன்னா அந்த அந்தஸ்து அவங்களுக்கு உருவாகிரும். அதனால் தன்னை வந்து ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் நான் சொல்கிறேன் எல்லாரும் கேளுங்க சேர்த்து தன்னை வந்து மிகைப்படுத்தி வச்சுக்கிறது ரொம்ப அதிகமாக உண்டு. அதுக்கப்புறம் உயர் பதவிகள் இவங்களுக்கு எளிதாக கிடைக்கும். பிள்ளைகளால் நன்மை உண்டாகும். குழந்தைங்களோட ஒரு சொந்த ஊருக்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறது அதிகமாக இருக்கும்.
உறவினர்களுடன் இவ்வளவு நாள் பிரேக் ஆன விஷயத்தை உறவினர்களுடன் எல்லாரோடையும் ஒற்றுமையான தன்மை நிலவும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இவங்களுக்கு வந்து இந்த சொசைட்டியில் ஒரு பேர் புகழ் எல்லாமே கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதனால தான் இவங்க வந்து தன்னை வந்து முதன்மை தலைமைங்கிற தன்மையில் தன்னை ரொம்ப தலகணத்துடன் இருப்பாங்கம்பாங்களே, அது வந்து இவங்களுக்கு பொருந்தும். சொத்து சுகங்கள் நிறைய சேர வாய்ப்புகள் உண்டு. இவங்களுக்கு மகாலட்சுமி அம்சத்துக்குரிய முழுமையான இதுவும் இவங்களுக்கு வந்து இந்த ஆண்டு இருக்குது. ஆனால் மீன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்குது. நிச்சயமா இந்த குரு பயிற்சி யாருக்கெல்லாம் சிறப்பானதாக இருக்குது, யாரெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.